நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோயில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும், ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கிக் கொண்டு, இப்பொழுதே இந்திய முன்னாள் பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு, திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்களின் பேரனும், திரு ராஜீவ்காந்தி அவர்களின் மகனும், இந்நாளில் இந்திய பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் திரு ராகுல் காந்திஜி அவர்களின் ஜாதகத்தின் சிறப்பு அம்சங்களை பார்க்கலாம். தை மாதம் ஜனவரி நாளில் முதலில் ராஜயோக ஜாதகத்தை பதிவிட்டுவிட்டு மற்ற ஜாதகங்களை பதிவிடலாம் என்று இருக்கின்றேன். திரு ராகுல் காந்திஜி அவர்கள் 19/6/1970 மதியம் 2:31 மணிக்கு டெல்லியில் பிறந்திருக்கின்றார். துலாம் லக்னம், தனுசு ராசியில் பிறந்த இவருக்கு லக்னாதிபதி சுக்கிரன் 10வது கேந்திரத்தில் அமர்ந்து பூரண சந்திர அதியோகத்தில் இருக்கிறார். லக்னாதிபதி சுக்கிரன் மிக வலிமையுடன் எவ்வித பாவத்துவமின்றி சுபத்துவமாக இருக்கின்றார். ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களின் பாமக்கிரகங்களின் சூட்சுமோடு தியரிப்படி, அதாவது சனி நேர்வலு அடையாமல் நீசமடைந்து திக்பலம் பெறுகிறார். அத்துடன் லக்கணத்தில் உள்ள வியாழன் பார்ப்பதால் சனி சுபத்துவமாகவும் இருக்கின்றார். இன்னொரு நிலையாக நீசனுக்கு வீடு கொடுத்த கிரகம் சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருப்பதால் நீசபங்க ராஜயோகம் என்ற அமைப்பும் உள்ளது. அதிகாரத்தை குறிக்கும் கிரகங்களான சூரியனையும் செவ்வாயையும் பூரணச்சந்திரன் பார்த்து சுபத்துவப்படுத்துகின்றார். அதோடு சந்திரனுக்கு 6ல் இருக்கும் புதனையும் 8ல் இருக்கும் லக்னாதிபதி சுக்கிரனையும் சந்திரன் சந்திர அதியோகத்தில் சுபத்துவப்படுத்துகின்றார். மேலும் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் இருபுறமும் புதனும் சுக்கிரனும் இருப்பதால் அதிகாரத்தை குறிக்கக்கூடிய சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் சுபகர்த்தார் யோகம் ஏற்படுகின்றது. சூரியனுக்கு 12ல் ராகு கேதுக்களை தவிர, ராகு கேதுக்கள் மற்றும் சந்திரனை தவிர மற்ற கிரகங்கள் இருப்பது வாசியோகம் எனப்படும். வாசியோகத்தில் பிறந்தவர்கள் உலக புகழ் பெறுவார்கள். எல்லா மக்களாலும் விரும்பப்படுபவர்களாக அரசாங்க உயர் பதவி அடைந்து சிறப்பாக வாழ்வார்கள். சூரியனுக்கு 2ல் சுக்கிரன் இருப்பதால் வெசியோகம். வெசியோகம் அமையப்பெற்றவர்கள் இனிமையாக பேசுவார்கள், தைரியசாலியாக இருப்பார்கள், தந்தையார் புகழ்பெற்றவராக இருப்பார். லக்கணத்தில் குரு இருக்க லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் பூரணச்சந்திரனாக இருப்பது சிறப்பு. இந்த ஜாதகத்தில் மிகச்சிறந்த அமைப்பாக
சூரியன், சந்திரன், செவ்வாய் மூவரும் திக்பலத்திற்கு அருகிலே இருக்கின்றார்கள். குரு, சனி ஆகிய 2 கிரகங்கள் திக்பலத்தில் இருக்கின்றன. ஆகவே இந்த ஜாதகத்தில் 5 கிரகங்கள் மிக வலிமையாக இருக்கின்றன. அதிகாரத்தை குறிக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் பூரண திக்பலத்திற்கு அருகில் சுகத்துவமாக மிக வலுவாக இருக்கும். பூரண பௌர்ணமி நிலையில் ராகுல் காந்தி அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். இவர் பிறந்திருந்து பரிபூர்ண பௌர்ணமி நிலை பரிபூர்ண பௌர்ணமி நிலை கிரகங்களான சூரியனும் சந்திரனும் முழுமையான சுகத்துவ வலுவுடன் 2 டிகிரி நேர் எதிரே இருக்கின்றார்கள். இதில் ஒன்றொன்றாக கவனித்து கொண்டே வாருங்கள். ராகுல் காந்தி அவர்களின் ஜாதகத்தில் ஜோதிடம் விளக்கியிருக்கும் அதிகார பதவியை தரக்கூடிய ஒளிக்கிரகங்களான சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கிறார்கள். இவைகள் ஜாதகத்தின் சிறப்பு அம்சங்கள். சில தோஷ அமைப்புகளும் ஒரு ஜாதகத்தில் உள்ளன. ராகுல் காந்தி அவர்களுக்கு 54 வயதாகியும் திருமண அமைப்பு இல்லாமல் இருக்கின்றார். குழந்தை பாக்கியமும் இதுவரை இல்லை. இதற்கு அவருடைய ஜாதகப்படி லக்கணத்துக்கு 7இல் அமர்ந்த சனியும் ராசிக்கு 7இல் அமர்ந்த செவ்வாயுமே காரணம். கூடுதலாக ராசிக்கு 5இல் சனியும் லக்கணத்திற்கு 5இல் ராகுவும் இருக்கிறார்கள். புத்திரகாரகனான குருவிற்கு சனியின் பார்வையும் இருக்கின்றது. கடுமையான களத்திர தோஷம், புத்திர தோஷம் கொண்ட ஜாதகமாக இருப்பதால் தான் திரு ராகுல் காந்திஜி அவர்களுக்கு இதுவரை திருமண அமைப்பு இல்லை. திரு ராகுல் காந்திஜி அவர்கள் மிக இள வயதாகிய 21 வயதிலேயே தந்தையை இழக்கும் அமைப்பு ஏற்பட்டது. அப்பொழுது ஜாதகப்படி இவருக்கு சுக்கிரதசை சனி புத்தி நடந்து கொண்டிருந்தது. புத்திநாதனாகிய சனி நீசம்பட்டு 3ஆம் பார்வையால் 9ஆம் இடத்தை அங்கிருக்கின்ற பிதிர்காரகன் சூரியனையும் பார்க்கின்றார். 9ஆம் இடத்தில் சனி செவ்வாய் தொடர்பு ஏற்படுவது இளம் வயதிலேயே தந்தையை இழக்கும் அமைப்பாகும். பிதிர்காரகன் சூரியன் சுகத்துவம் அடைந்திருந்தாலும் அந்த சூரியன் செவ்வாயுடன் இணைந்து நீச சனியின் பார்வையை பெற்றிருப்பதால் தந்தையை ஜாதகர் 21 வயதிலேயே இழக்க நேர்ந்தது. சோதிடம் சொல்லும் உயிர்காரத்துவம், இடக்காரத்துவம் ஆகியவை ராகுல் காந்தி அவர்கள் ஜாதகத்திலும் காண முடிகிறது. நிறைவாக ராகுல் காந்தி அவர்கள் ஜாதகத்தில் உள்ள சிறப்பு அம்சங்களின்படி தசாபுத்தி அமைப்பின்படியும் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் திரு ராகுல் காந்திஜி அவர்களுக்கு அப்போதைய கோச்சார நிலையில் உள்ள கிரகங்களும் இவருக்கு சாதகமாக அமைந்தால் இவர் பிரதம மந்திரி ஆவது உறுதி என்று கூறி பிரதம மந்திரியாக பதவியேற்பார் என்பது ஜாதக ஆய்வில் தெரிய வருகிறது என்று கூறி இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.